الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கூடிய இறைவனாகிய அல்லாஹ் அவர்களுக்கு உரித்தாகட்டும். அவருடைய சாந்தியும் சமாதானமும் பேரு தூதர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படி பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஉ தாபியன்கள், இமாம்கள், நடிகர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தார மாபெரும் கிருபையினால நாம் இந்த ஆன்லைன் மூலமாக மார்க்க வகுப்பை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரத்தினுடைய பாடமாக தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத். நாம் தௌஹீதினுடைய விளக்கத்தையும் தௌஹீதினுடைய வகைகள்ல நாம் ஒவ்வொன்றாக நம்ம நினைச்சிடறோம் படித்து வருகிறோம். அதனுடைய வரிசையில் இன்று தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத். கடந்த வகுப்பில் நாம் படித்திருந்தோம் தௌஹீது அஸ்மாஇ வ சிஃபாத் விளக்கத்தை சுருக்கமான முறையில நம்ம என்ன செஞ்சிருந்தோம், படித்திருந்தோம். அதனுடைய விளக்கமாக இந்த வார வகுப்பாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் அல்லாஹ் ஒருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுக்கு அழகிய பெயர்களும் அவனது உயர்வான பண்புகளிலும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதுதான் தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத். அப்பெயர்களுடைய பொருளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள சட்டங்களையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டது மட்டுமல்லாமல் அதில் அவனுக்கு மட்டுமே உரித்தானது, அதில் அவனை மட்டுமே ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத். தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத்தை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் நாம் அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள். தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத்தினுடைய பகுதியில் 3 விஷயங்கள் நம்ம என்ன கவனிக்க வேண்டும். அது என்ன அப்படி சொன்னா, அல்லாஹ் தஆலா அவனுக்கு அழகிய பெயர்களும் பண்புகளும் இருக்கிறது. அந்த பெயர்களிலும் பண்புகளிலும் ஒப்புவமா செய்யக்கூடாது. அழகிய பெயர்களும் பண்புகளும் இருக்கின்றன. அதுல முதலாவது விஷயம், அவற்றுக்கு ஒப்பு ஓமானம் கூறக்கூடாது. 2வது விஷயம், அதன் கருத்துக்களை திரித்து கூறக்கூடாது. 3வது விஷயம், அதனுடைய கருத்துக்களை சிதைக்க கூடாது. அதை அப்படியே நம்ம நினைச்சு நம்ப வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா எப்படி தன்னுடைய பெயரையும் பண்பையும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எப்படி அதை வரையறுத்து சொல்லியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் அப்படியே நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுல ஒப்பு ஓமானங்களோ, அதுல கருத்துக்களை திரிக்கிறதோ அல்லது அந்த கருத்துக்களை சிதைக்கிறதோ எதுவும் செய்யக்கூடாது. அப்படி ஏற்று நடப்பதுதான் தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத். நாம் கடந்த வகுப்புல படித்திருந்தோம், அல்லாஹ்வுடைய சிஃபத் பெயர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு அழகிய 99 பெயர்கள் இருக்கிறது. அதை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். அது அவனுக்கு மட்டும் உரித்தான பெயர்கள். அதை மற்றவர்களுக்கோ அந்த பெயர்களை சூட்டி அந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண்புகளை மற்றவர்களுக்கு உரித்தானது, மற்றவர்களுக்கும் அப்படிப்பட்ட பண்புகள் இருக்குன்னு நம்புவதோ தௌஹீதுல் அஸ்மாஇ சிஃபாத்துக்கு எதிரான விஷயம். அப்போ அந்த பெயர் அவனுக்கு மட்டும் உரித்தானது, அந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண்பும் அவனுக்கு மட்டும் உரித்தானது. அந்த விஷயத்தில் மனிதர்களையோ அல்லது மற்றவைகளையோ கொண்டு என்ன செய்யக்கூடாது. அதற்கு அந்த பெயர்களும் பண்புகளும் மற்றவர்களுக்கு உண்டு நம்புவதோ தௌஹீதுல் அஸ்மாஇ சிஃபாத்துக்கு நேர். அல்லாஹ்வுடைய அந்த 99 திருநாமங்களை பொறுத்த வரைக்கும் அதை நாம் கடைசியாக நாம் படித்திருந்தோம். அந்த பெயர் அவனுக்கு மட்டும் உரித்தானது, அந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண்புகளும் அவனுக்கு மட்டும் உரித்தானது. அது மற்றவர்களுக்கோ மற்ற படைப்புகளுக்கோ
ஒரு இருக்கிறது என்று நம்புவது தௌஹீதுல் அஸ்மாஇ சிஃபாத்துக்கு நேர் எதிரான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல பேர்களை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருக்கும் தெரியும், அல்லாவுக்கு அழகிய 99 பேர்கள் இருக்கு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பண்புகளை குறித்து பேசுகிற பொழுது, அல்லாவுடைய பண்புகளை குறித்து பேசுகிற பொழுது அதை எப்படி நாம் வகைப்படுத்த வேண்டும், அல்லாவுடைய பண்புகளை நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த பண்புகளில் எப்படி அல்லாவை நாம் ஒருமைப்படுத்த வேண்டும், அதை நமக்கு இமாம்கள் அழகான முறையில் நமக்கு கிடைச்சாங்க, வகைப்படுத்தி கொடுக்குறாங்க. அஹ்லு சுன்னாவுடைய அல்லாவுடைய அந்த சிஃபத்துகளை எப்படி வகைப்படுத்த வேண்டும் என்று அஹ்லு சுன்னா நமக்கு நினைச்சிரு அஹ்லு சுன்னாக்களுடைய அறிஞர்கள் நமக்கு நினைச்சிரு வகைப்படுத்தி கொடுக்குறாங்க. அதாவது முதலாவது விஷயம் என்ன, அல்லாவுடைய அந்த சிஃபத் இருக்கா இல்லையா, பண்புகள், அது அவனுடைய தாத்துடைய சம்பந்தப்பட்டதாக இருக்கும். கவனமா கவனிங்க. நாம கடந்த வகுப்புல நான் படித்திருந்தோம், இந்த முஅத்தஸிலாக்கள், கதரியாக்கள், இது போன்ற பெரிய பெரிய கூட்டம், இஸ்லாத்திற்கு நேரெதிரான கூற்றங்கள், முஅத்தஸிலாக்கள், ஜஅமியாக்கள், இது போன்ற வழிகேட்ட கூட்டங்கள் எல்லாம் எதை கொண்டு உருவா முஅத்தஸிலாக்கள், ஜஅமியாக்கள், கதரியாக்கள், இது போன்ற இந்த பிரிவுகள் எல்லாம் எப்படி அல்லாவுடைய பேரு, திரும்பவும் சொல்றேன் கவனிங்க, அல்லாவுடைய பேறுகளின் பண்புகளை குறித்து படிக்கிற பொழுது 3 விஷயங்கள் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுல முதன்மையான விஷயம் என்ன அப்படி சொன்னா, அவற்றுக்கு அல்லாவுக்கு அழகிய பேறுகளும் பண்புகளும் இருக்கிறது, அவற்றுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒப்பு ஓமானங்கள் கூறக்கூடாது. இது முதலாவது விஷயம். 2வது விஷயம், அதன் கருத்துக்களை திரிக்க கூடாது, திரித்து கூறக்கூடாது. 3வது விஷயம், அதன் கருத்துக்களை சிதைக்க கூடாது. இப்படி 3 விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், அல்லாவுடைய அழகிய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் நாம் அணுக வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது. ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படி சொன்னா, இந்த 3 விஷயங்களையும் செய்த சில கூட்டங்கள், முஅத்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள், அதே மாதிரி கதரியாக்கள், இவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அல்லாவுடைய அந்த அஸ்மாலையும் சிஃபாத்துகளையும் தங்களுடைய பகுத்தறிவை கொண்டு என்ன செஞ்சாங்க, பகுத்தறிவை கொண்டு விளக்கம் அளித்ததுனாலதான் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய கூட்டமா என்ன செய்யப்பட்டாங்க, பார்க்கப்பட்டாங்க, இமாம்களால் அவர்கள் வெளிப்படுத்தப்பட்டாங்க. அப்ப நாம் இந்த 3 விஷயத்தில் முதல்ல மன்னிச்சு கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாவுடைய அஸ்மாக்களையும் சிஃபாத்துகளை பற்றி படிக்கிற பொழுது இந்த 3 விஷயங்கள் முக்கியமானவை. சரி, முதலாவது அஹ்லு சுன்னா அவருடைய இமாம்கள் அல்லாவுடைய அந்த சிஃபத்துகளை எப்படி வகைப்படுத்துவது, அது நமக்கு அழகான முறையில் நினைச்சிருக்கிறாங்க, வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. முதலாவது விஷயம் என்ன, சிஃபாத்து தாத்தி அப்படிம்பாங்க, அல்லாவுடைய தாத்துடைய பண்புகள், அல்லாவுடைய தாத்துடைய பண்புகள், அல்லாவின் யதார்த்தத்தோடு தொடர்பான பண்புகள். இது அல்லாவை விட்டு பிரிந்து காணப்பட மாட்டார். அல்லாவோடு இருக்கக்கூடிய யதார்த்தமான பண்புகள் இதெல்லாம் அல்லாவோடு எப்போதும் இருக்கக்கூடிய பண்புகள். ஓகேவா, அதுதான் சிஃபாத்து தாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அறிவு, வாழ்வு, சக்தி, பார்வை, கேள்வி, கை, முகம், கால், இது தாத்துடைய சிஃபாத்துகள். ஓகேவா, அல்லாவுடைய உள்ளமையோடு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து சிஃபாத்து ஃபஅலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அரபில சிஃபாத்து ஃபஅலியா, அதாவது செயல்பாடுகளோடு சேர்ந்த பண்புகள், செயல்பாடுகளோடு சேர்ந்த பண்புகள், அல்லாவின் நாட்டம், சக்தி என்பவற்றோடு தொடர்பட்ட அவனது செயற்பாட்டை காட்டும் பண்புகளாகும். நாடினால் செய்வான், நாடினால் செய்யாமல் விட்டு விடுவான். அப்ப இது செயல்பாடோடு சம்பந்தப்பட்ட பண்புகள். 2 விஷயம் இருக்குது, அல்லாவுடைய சிஃபத்தை படிக்கும் பொழுது 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு தாத்துடைய சிஃபத்து, இன்னொன்னு ஃபஅலியாவுடைய சிஃபத். ஓகேவா, தாத்துடைய சிஃபத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்போதும் அல்லாவோட இருக்கும். ஃபஅலியாவுடைய சிஃபத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நாடினால் செய்வான், நாடினால் விட்டு விடுவான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அர்ஷின் மீது அமருவான்,
இல்ல இறங்கி என்ன செய்வான், வருவான். அல்லாஹ் வருதல் இதெல்லாம் ஃபிஆலியா. தாத் என்பது அல்லாஹ்வோட எப்போதும் இருக்கக்கூடிய விஷயம். அறிவு, வாழ்வு, சக்தி, பார்வை, கேள்வி, கை, முகம், கால் இதெல்லாமே எப்போதுமே அல்லாஹ்வோட இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? இப்படித்தான் நமக்கு நினைச்சாங்க இமாம்கள் வகைப்படுத்தி கொடுக்குறாங்க. அப்ப இந்த அம்சத்தின் அடிப்படையில இந்த முஅத்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள், கதரியாக்கள் இவர்கள் இந்த 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 அடிப்படையில் அவர்கள் நம்பாதனுடைய விளைவுதான் அவர்கள் தங்களுடைய பகுத்தறிவு என்ன செஞ்சாங்க, இதுல முற்பட்டதனுடைய ஒரு விளைவாகத்தான் அவர்கள் இஸ்லாத்தினுடைய வழிகட்ட பிரிவாக என்ன செய்யப்பட்டாங்க, பார்க்கப்பட்டாங்க. முதலாவது அல்லாஹ்வுடைய தாத்தோடு சம்பந்தப்பட்ட பண்புகள் என்ன அப்படி சொன்னா, அல்லாஹ்வுடைய தாத்துடைய அதாவது சிஃபத்து தாத்தியா அதோடு சம்பந்தப்பட்ட பண்புகள் என்ன அப்படி சொல்லி நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா குர்ஆன்ல 7ஆம் இடத்துல அல்லாஹ் தஆலா அதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். குர்ஆனுடைய முதலாவது அல்லாஹ்வின் கை. சூரா சாதுடைய 75வது வசனம். சூரத்து சாத் அப்படி சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 75வது வசனம். قال يا إبليس ما منعك أن تسجد لما خلقت بيدي أستكبرت أم كنت من العالمين. அல்லாஹ் சொல்ற, இப்லீஸே, நான் என்னுடைய இரு கைகளால் படைத்தவருக்கு சுஜூது செய்வதை விட்டு உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். எப்படி? நான் என்னுடைய இரு கைகளால் படைத்தவருக்கு சுஜூது செய்வதை விட்டும் உன்னை தடுத்தது எது? அஸ்தக்பர்த, நீ பெருமை கொள்கிறாயா, பெருமை அடிக்கிறாயா? அம் குன்த ஆலிமி, நீ உயர்ந்தவர்களில் ஒருவனாக நீ ஆகிவிட்டாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்கும் பொழுது, நான் என்னுடைய இரு கரங்களால் படைத்த மனிதருக்கு, அப்ப அல்லாஹ் யார சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசுகிறான். அப்ப இங்க அல்லாஹ் தஆலா தனக்கு இரு கை இருக்கிறது என்பது இங்க என்ன சுட்டி காட்டுகிறான். இது தாத்துடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு இது. அதே போல இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் மாயிதாவுடைய 64வது வசனம். எப்படி சொல்றான் பாருங்க. வகாலத்தில் யகூதிகள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க, யதுல்லாஹி மக்லூலத்துன் குல்லத்து ஐதீஹிம் வலுஇனு பிமா காலு பல் யதாஹு, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கு என்று யூதர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டுள்ளன. இவ்வாறு சொன்னதன் காரணமாக, பிமா காலு, இப்படி சொன்னதன் காரணமாக, வலுஇனு, அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அவர் என்ன செய்யப்பட்டாங்க? சபிக்கப்பட்டார்கள். பல், மாறாக, யதாஹு, அல்லாஹ்வுடைய இரு கைகளோ மபுசூததானி, அது வயுன்ஃபிகு கைஃப யஷா, அல்லாஹ்வுடைய இரு கைகளோ விரிக்கப்பட்டே இருக்கிறது. தன் நாடியவாறு தன் அருட்கொடை அல்லாஹ் தஆலா நினைச்சான், கொடுக்கிறான். அப்ப இங்க அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இங்கேயும் தனக்கு கை இருக்கிறதாக இந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறான். அப்ப இது தாத்துடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அல்லாஹ்வுடைய போது இருக்கக்கூடிய ஒரு பண்பு அல்லாஹ்வுடைய கை. அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது. இந்த விஷயத்துல ஒப்பு ஓமானங்களோ, அதை கருத்து திரிக்கிறதோ, அதுக்கு மாற்று விளக்கம் கூறுவதோ அல்லது உதாரணம் கூறுவதோ கூடாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மள சில பேர் நினைச்சாங்க, அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு சொன்னா மனிதர்களுக்கு கை இருப்பதை போன்று நினைச்சாங்க, கற்பனை செய்து கொண்டு நினைச்சாங்க, இன்னைக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. இப்படித்தான் நினைச்சாங்க. மனிதனுடைய அறிவுக்கு கொண்டு அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்பை மனிதனுடைய அறிவுக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு விளக்கம் கொடுத்தாங்க. இதனால அவர்கள் வழிகட்ட பிரிவுல ஆகினாங்கிறது நம்ம கடந்த வகுப்பு நினைச்சு படிச்சோம். அப்ப அல்லாஹ்வுக்கு கை இருக்குது என்பது அல்லாஹ்வுடைய தாத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிஃபத். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கிறது? முகம் இருக்கிறது. சூரத்து ரஹ்மான் 27வது வசனம். வயபுகா வஜ்ஹு துல் ஜலாலி வல் இக்ராம், மிக்க வல்லமையும் கண்ணியமுடைய இறைவன் முகமே நிலைத்திருக்கும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் சொல்ல, குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ், எல்லாம் இந்த உலகத்துல இருந்து அழிஞ்சிரும். வயபுகா வஜ்ஹு, அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் என்னச்சு, ரப்பிக், உன்னுடைய ரப்பினுடைய முகம் மட்டும் என்னச்சு இருக்கும், மீதம் இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப முகம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறான். அப்ப இது அல்லாஹ்வுடைய சிஃபத்துடைய சம்பந்தப்பட்ட ஒரு பண்புங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ்வுக்கு பாதம் இருக்கிறது.
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸாலு ஜஹன்னம் தகுல் ஹல் மின் மஸீத். நரகம் கேட்குமா, நரகவாசிகள் நரகத்தில் போடப்படுகிற நேரத்தில் நரகம் வயிறு நிரம்பாத நிலையில் இன்னும் ஏதாவது இருக்கிறதா, ஹல் மின் மஸீத், ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி நரகம் கேட்குமா, கேட்டுக்கொண்டே இருக்குமா. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா, ஹத்தா யலஅ ரப்புல் இஸ்ஸ ஃபீஹி மகதம. அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, தன்னுடைய பாதத்தை அதன் மீது வைப்பான். அல்லாஹ் தஆலா நரகத்தின் மீது தன்னுடைய பாதத்தை அல்லாஹ் வைப்பான். அப்போது தகூலு, அப்போது நரகம் கூறுமாம், கத் கத் அப்படிங்குமா, போதும் 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 என்ன செய்யுமா, அது சொல்லுமா, வ இஸ்ஸதிக், உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக போதும் போதும் என்ன செய்யுமா, அந்த நரகம் சொல்லுமா. அப்போ இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வுக்கு பாதம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கிறது, பாதம் இருக்கிறது. அது எப்படி, எவ்வளவு பெருசு, நம்மள மாதிரி இருக்குமா அப்படிங்கிற கற்பனைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்படித்தான் நம்ம நினைச்சு நம்ப வேண்டும். அதே போல அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு கண் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா தூர் அப்படிங்கிற அத்தியாயத்தினுடைய 48வது வசனம். அது அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக ஃபஇன்னக, வஸ்பிர் லிஹுக்மிக ரப்பிக், வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக ஃபஇன்னக பிஅயுனினா வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக ஹீன தகூம். அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லும் பொழுது, எனவே உம்முடைய இறைவனின் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக, நிச்சயமாக நீர் கண்காணிப்பில் இருக்கின்றீர், மேலும் நீங்கள் எழுந்திருக்கும் சமயத்தில் உன் இறைவனின் புகழை கூறி தஸ்பீ செய்வீராக. அப்ப அல்லாஹ் தஆலா நீர் கண்காணிப்பில் இருக்கிறீர்கள் என்பது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இங்கே அல்லாஹ் தனக்கு கண் இருக்குது என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறான். இன்னும் கூடுதலான வசனத்தை பாருங்களேன். சூரத்து ஹூத் அப்படிங்கிற அத்தியாயத்தினுடைய 37வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லும் பொழுது, நம் பார்வையில், அல்லாஹ் சொல்ல பாருங்க, நம் பார்வையில் நம் வகி அறிவிப்புக்கு ஒப்பா கப்பலை கட்டும் அநியாயம் செய்தவர்களை பற்றி பரிந்து இனி நீர் என்னிடம் பேசாதீர். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, நம் பார்வையில், என்னுடைய பார்வையில நான் எப்படி உனக்கு வகி அறிவிக்கிறேனோ அந்த அடிப்படையில் நீங்க நினைச்சு ஒரு கப்பலை கட்டுங்க என்று அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டளை பிறப்பிக்கிறான். அப்ப இங்கும் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பார்வையை நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு கண் இருக்கு என்பது இந்த வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த வசனத்தை என்ன செய்யக்கூடாது, தெரித்தோ மாற்றோ, அதுல என்ன செய்யக்கூடாது, கற்பனை ஒப்புவமானங்களோ உதாரணம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுங்கிறது நமக்கு தெரிய வரும். அதே போல அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ் பேசுகிறான். மின்ஹும் மன் கல்லமல்லாஹ், அவர்களில் அல்லாஹ் பேசியவர்கள் உள்ளனர். அல்லாஹ் தஆலா சில நபிமார்கள் நினைச்சிருக்கிறான், பேசி இருக்கிறான். இப்ப நான் உதாரணத்துக்கு நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இவரிடத்தில் அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், பேசி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அல்லாஹ் பேசி இருக்கிறான். அப்ப அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் பேசுவான், பேசி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை இங்கே நான் பார்க்க முடிகிறது. சூரத்து அல் பக்ரானுடைய 253வது வசனம், சூரா நிசாவுடைய 164வது வசனம். இந்த 2 வசனத்திலும் அல்லாஹ் தஆலா தனக்கு பேச்சு இருக்கிறது, அல்லாஹ் பேசுகிறான்ங்கிற ஒரு பண்பை வெளிப்படுத்துகிறான். அப்ப இது எல்லாமே தாத்துடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது போன்ற பண்புகள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு மனித படைப்புகளுக்கு ஒப்பாக்கி அதுல ஓமானங்களோ என்ன செய்யக்கூடாது, கருத்துக்களை திரித்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுபோல அல்லாஹ் கேட்கிறான், பார்க்கிறான், சிரிக்கிறான், அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான், அல்லாஹ் பெருமை கொள்கிறான், அல்லாஹ் கோபம் கொள்கிறான், அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான் போன்ற பண்புகளை திரித்து கூறவோ, எதையும் என்ன செய்ய ஒன்றோடு ஒன்று உதாரணம் சொல்ல என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? இது அல்லாஹ்வுடைய தாத்துடைய பண்புக்குள்ள விஷயங்கள். செயலுக்குரிய பண்புகளை பொறுத்தவரைக்கு அல்லாஹ் நாடினால் செய்வான், என்ன செய்ய மாட்டான், நாடினால் விட்டு விடுவான். உதாரணத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கடந்த வகுப்புல கூட படித்திருந்தோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, ஒரு கேள்வி கேட்கப்படுது, கேட்டோமா இல்லையா? அல்லாஹ் எப்படி 7வது வானத்திலும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான்,
என்ற கேள்வி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. அப்ப மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் என்ன செஞ்ச அழகான விளக்கம் கொடுத்தாங்க. இப்ப அது அறியப்பட்ட ஒரு விஷயம், அது அறியப்பட்ட ஒரு விஷயம். அவன் எப்படி உயர்ந்திருக்கிறான் என்பது அறியப்படாத ஒரு விஷயம். கேள்வி கேட்கிற ஒரு பித்தத்து, நம்பிக்கை கொள்றது கட்டாய கடமை சொல்லி நினைச்சு அதை முடிச்சுட்டாங்க. அப்போ அது அந்த செய்தியினுடைய கூடுதல் ஒரு செய்தியை பாருங்களேன். அதை நம்பிக்கை கொள்வது கட்டாயம், உன்னை ஒரு பித்அத்வாதியாக நான் கருதுகிறேன் என்று கூறி அவனை அந்த சபையில் என்ன செஞ்சிட்டாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் வெளியேற்றினாங்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்போ தாலியா சம்பந்த பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நாடினான் செய்கிறான். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் உள்ளது. அது அவன் எப்படி வர்றான், எப்படி இறங்கி வர்றான், அது எல்லாமே அவனுடைய கையில் உள்ளவை. மனிதனை போன்று என்ன செய்யக்கூடாது, அதுக்கு என்ன செய்யக்கூடாது, உதாரணம் சொல்லக்கூடாது. மனிதனை போன்று என்ன செய்யக்கூடாது, அதுக்கு ஒப்பு உமாங்க என்ன செய்யக்கூடாது, கூறக்கூடாது. இப்படி எல்லாம் அறிவுக்கு தங்கள் இந்த உலகத்துல அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனாலதான் இன்னைக்கு அதே அந்த முஅத்தஸிலாவோட சிந்தனைகள் இன்னைக்கு நம்ம நாடுகள்ல நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் சில மக்கள் நினைச்சிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய சிஃபத்துடைய விஷயத்துல அதை மறுத்து கொண்டிருக்கிறான் என்ற சந்தேகமும் கிடையாது. அப்ப அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த விஷயத்துல. ஏன் இந்த விஷயத்த நம்ம அழகா சொல்றோம்னா, இஸ்லாமிய உம்மத்துக்குள்ள ஷிர்க்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகேடு, ஒரு பித்அத் உருவானது இந்த பகுதியில் இருந்துதான். எப்படி எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்துல சஹாபாக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அதை அந்த முறைப்படி என்ன சில மக்கள் கற்றுக்கொள்ளாத விளைவாகத்தான் இன்னைக்கு இந்த சிஃபத்தோட விஷயத்துல அல்லாஹ்வுடைய அந்த அஸ்மாவுடைய விஷயத்துல இன்னைக்கு நாம் வழிகட்ட கூட்டங்கள் நிறைய நம்ம நினைச்சு பார்க்க முடிகிறது. ஆனால் அன்றைய காலத்துல இருந்துச்சான்னு பார்த்தா கிடையாது. சஹாபாக்குடைய காலத்துல இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய பண்புகளை குறித்து சஹாபாக்களுக்கு விளக்கம் கொடுக்கிற நேரத்துல அதுக்கு மாற்று விளக்கங்களோ அதை எதிர்த்து கேள்விகளோ சஹாபாக்கள் நினைச்சல கேட்டது கிடையாது. அது எப்படி இது எப்படின்னு கேட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய பகுதியில இந்த மாதிரி விஷயத்த நினைச்சு நான் கேள்வி கேட்கிறேன். எப்படி அல்லாஹ் வர்றான்? இந்த உதாரணத்துக்கு கூட இந்த சம்பவத்தோட சொல்லலாமே. ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க சொன்னா நம்ம ஊர்கள்ல நம்ம பகுதியில் வாழக்கூடிய சில ஜமாத்தினுடைய பார்வையில பின்பற்றி நடக்கக்கூடிய சில கூட்டங்கள் என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? அது எப்படி அல்லாஹ் தாலா ஏழாவது வானத்துல முதல் வானத்துக்கு இறங்கி வந்தா அல்லாஹ்வுடைய அரிசி காலியாயிருது. அப்ப அங்க அந்த அரிசி யாரு பாக்குறா? இப்படி என்ன செஞ்சாங்க, விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இது எதனால மனிதனுடைய அந்த சிஃபத்தை யாரோட இணைக்கிறாங்க? அல்லாஹ்வோட இணைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வும் மனுஷனும் ஒன்னா கிடையாது. அல்லாஹ் மனிதனும் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் அவனுடைய ஆற்றலுக்கு ஏற்றவர் நினைச்சு அவன் இறங்கி வருகிறான். அவனா அது கற்பனை பண்ண முடியும். ஆனா இங்க மனுஷன் என்ன செஞ்சான், மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி மனுஷனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சான், அல்லாஹ்வுடைய அந்த செயலை பண்பு என்ன செஞ்சான், இதை கொடுத்தான். இதனாலதான் முன்னாடி கூட்டங்கள் எல்லாம் வழிகட்டு போனாங்க. அதனால இமாம்கள் நமக்கு என்ன செஞ்சாங்க, அவங்களை வழிகட்ட கூட்டம் சொல்லி அடையாளப்படுத்தி அவங்க என்ன செய்ய இந்த மார்க்கத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு சீர்கட்ட என்ன செஞ்சாங்க, விளைச்சாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த காரணத்துக்கு பகுத்தறிவு நம்ம என்ன செய்யக்கூடாது, முற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் வருகிறானா வருகிறான், அல்லாஹ் கேட்கிறானா கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறானா பார்க்கிறான், அல்லாஹ் ரோசம் கொள்கிறானா ரோசம் கொள்கிறான், அல்லாஹ் சிரிக்கிறானா சிரிக்கிறான். இப்படித்தான் அதை அப்படி நம்ம நினைச்சு ஏற்றுக்கொள்ளணுமே தவிர அதுல எந்த ஒரு மாற்று விளக்கங்களோ அதுல எந்த ஒரு ஓமானங்களோ அதுல ஏதாவது திரித்தோ சிதைத்த என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதை நாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துடைய விஷயத்தை நம்ம நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஒரே ஒரு வசனம் மட்டும் இதற்கு ரொம்ப ஆதாரமாக இருக்கிறது. என்ன வசனம் அப்படி சொன்னா, குர்ஆனுடைய அஷ்ஷுஆரா அப்படி சொல்லக்கூடிய அஷ்ஷுஆரா 11வது வசனம். அஷ்ஷூராவுடைய 11வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉன் பஸீர். அவனை போன்று எதுவும் கிடையாது. அவனை போன்று எதுவும் கிடையாது. வஹுவ ஸமீஉன் பஸீர். அவன் பார்க்கக்கூடியவனாகவும் கேட்கக்கூடியவனாகவும் நினைச்சான் இருக்கின்றான் என்கிற செய்தி இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு வசனம் போதும். அதே போல இன்னொரு இடத்துல நமக்கு எல்லாரும் மனப்பாடம் செஞ்ச ஒரு வசனம், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. அப்ப இந்த 2 வசனங்களை எடுத்து பாத்தீங்க சொன்னா அல்லாஹ்வுடைய சிப்பத்தை குறித்து பேசக்கூடிய வசனங்கள். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவன மாதிரி எதுவும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. அப்ப இந்த 2 வசனத்தை நம்ம அப்படியே நடக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸிலும் தனக்கு என்னென்ன பண்புகள் இருக்கிறதாக, தனக்கு என்னென்ன சிப்பத்துகள் இருக்கிறதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன பண்புகள் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொன்னா நாம் அதை அப்படியே ஏற்று என்ன செய்யணும், நடக்கணும். இதுதான் அல்லாஹ்வுடைய சிஃபத்துடைய விஷயத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய
நடைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக அது அறிவுக்கு பொருந்தவில்லை, எப்படி வர்றான் அப்படி வர்றான் இப்படி சொல்லி என்ன செய்யக்கூடாது, அதுக்கு மாற்று விளக்கம் சொல்லி அல்லாஹ்வுடைய என்ன செய்யக்கூடாது, அதை மறுத்து விடக்கூடாது. இப்படி நிறைய கூட்டங்கள் என்ன செஞ்சாங்க, இப்படி அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்து விஷயத்துல மாற்று விளக்கங்களும் பகுத்தறிவுக்கு முற்பட்ட விளைவாக என்ன செய்ய அந்த இந்த மார்க்கத்தை விட்டு என்ன செஞ்சாங்க, வழிகட்ட கூட்டமாக என்ன செய்ய அந்த மக்கள் பார்க்கப்பட்டாங்க. இமாம்கள் அடையாளப்படுத்தப்பட்ட விஷயம் நம்ம என்ன பார்க்க முடிகிறது பார்க்கிறோம். ஓகேவா? அதிலும் குறிப்பாக நாம் கடந்த வகுப்புல சொல்லியிருந்தோம், இந்த முஅத்தசிலாக்கள் இவர்கள் எல்லாம் எந்தெந்த விஷயத்துல அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய சிஃபத்து விஷயத்துல மாறு செஞ்சாங்க. எப்படி அப்படி சொன்னா, அதுக்கு சில வரலாறுகளும் உண்டு, அதுக்கு சில ஆதாரங்களும் உண்டு. அதுக்கு அல் மஆலாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரமான சில விஷயங்கள் இருக்குது. அதுல பாருங்களேன், இமாம் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் முஅத்தசிலாக்களுடைய அந்த கொள்கையை, முஅத்தசிலாக்கள் எதை தௌஹீத் என்று விளங்கியிருந்தாங்களோ அந்த கொள்கையை இமாம் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அழகாக தெளிவுபடுத்துறாங்க. எப்படி பண்ணியிருந்தாங்க பாருங்களேன். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்ல பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தாத்துடைய விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய ஃபஅலியத் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இமாம் முஅத்தசிலாக்கள் எப்படி நம்பி இருந்தாங்க, எப்படி அந்த சிந்தனை மக்களுக்கு விதைத்திருந்தாங்கிறதுக்கு சில உதாரணமான சில விஷயத்தை சொல்றேன் பாருங்களேன். அல்லாஹ் ஒருவன் தான், அவனை போன்று எதுவும் கிடையாது அப்படி சொல்லிட்டு, அவன் கேட்பவன், செவிமடுப்பவன், அவனுக்கு உடம்போ ஆவியோ கிடையாது, அவன் உருவமற்றவன், அவனுக்கு எலும்போ ரத்தமோ கிடையாது, அவனுக்கு ஈரம், சுவை, வாடை, உணர்வு கிடையாது, சூடு, ஈரலிப்பு, காய்ந்த தன்மைகள் கிடையாது, அவன் அவன் நீளமும் இல்லை அகலமும் இல்லை, அவன் ஆழமும் இல்லை அசைவும் கிடையாது, அமைதியும் கிடையாது, அவனுக்கு உடல் உறுப்புகள் கிடையாது, அவன் திசையற்றவன், அவன் வலதும் இல்லை இடதும் இல்லை, முன்னும் இல்லை பின்னும் இல்லை, மேலும் இல்லை கீழும் இல்லை, அவனுக்கென்று ஒரு இடமும் கிடையாது. இப்படி என்ன செஞ்சாங்கன்னா, இப்படி அவங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி இதை என்ன செய்ய விளக்கம் கொடுத்துட்டே போனாங்க. இப்படி செஞ்சுட்டு போனதுனாலதான் இது யார் சொன்னா, இந்த மாதிரியான பண்புகள் அல்லாஹ்வுக்கு கிடையாது, அல்லாஹ் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு இவங்களுக்காக என்ன செஞ்சாங்க, கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி செய்வது என்பது, இப்படி கொடுப்பது என்பது, இது இஸ்லாத்திற்கு நேர் மாற்றமான, அஹ்லு சுன்னவுடைய நேர் மாற்றமான கொள்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது இவர்கள் தங்களுக்கு தங்களுடைய கற்பனைக்கு ஏற்றியவாறு தங்களுடைய மூளையை அறிவுக்கு முற்படுத்தி என்ன செஞ்சாங்க, இந்த விளக்கெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத, குர்ஆனிலும் சுன்னாவிலும் வராத பண்புகளையோ, சொல்லப்படாத பண்புகளையோ, பேர்களோ என்ன செய்யக்கூடாது, நாம் கூறக்கூடாது என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் படிக்கக்கூடிய, ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனை பொறுத்தவரைக்கும் சில வசனங்களை தெளிவாக பேசியிருப்பான், சில வசனங்கள் முத்தஷாபிகான வசனங்களாக இருக்கும். அது புரிந்து கொள்ள முடியாது. சில இமாம்களை கொண்டு நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இவர்கள் மக்களுடைய மார்க்கத்தில் ஒரு சீர்கேட்டை விளைப்பதற்காக வேண்டி முத்தஷாபிகாத்தான சில வசனங்கள் என்ன செஞ்சாங்க எடுத்து, அதுக்கு தவறான விளக்கம், அறிவுக்கு என்ன தோணுகிறதோ அந்த அடிப்படை விளக்கம் கொடுத்து என்ன செஞ்சாங்க, மார்க்கத்துல மிகப்பெரிய ஒரு வழிகட்டை என்ன உருவாக்குனாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, இமாம்கள் வழிகட்ட பிரிவு, இவங்க இஸ்லாத்தில் இல்லாத சில விஷயங்களை அறிவுக்கு என்ன வச்சு நினைச்சாங்க சொல்றாங்க. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்தை அல்லாஹ் தஆலா அறிவோடு சம்பந்தப்படுத்தி பேசுவான், சில விஷயங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டதாக நினைச்சா இருக்கும். அறிவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிவுபூர்வமா நம்ம நினைச்சு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அல்லாஹ் கூறும் பொழுது அதை அப்படி ஏற்று நடக்கணும். அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, திரிக்க கூடாது. அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம மூளையை கொண்டு திரிக்க கூடாது. ஏன்னா முஅத்தசிலர்கள் இந்த விஷயத்தை தவறளித்தான். ஜஹ்மியாக்களும் கத்ரியாக்களும் இந்த விஷயத்துல என்ன செஞ்சாங்க, தவறளிச்சாங்க. என்ன, எதை அல்லாஹ் தஆலா அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று சொன்னானோ அந்த விஷயத்துல என்ன செஞ்சாங்க, அறிவு நுழைச்சாங்க. அது எப்படி சாத்தியமானது, அது எப்படி இப்படி சொல்லி என்ன செஞ்சாங்க, அவர்கள் இதுல விளைத்ததனால் விளைவுதான் அவர்கள் இஸ்லாத்தினுடைய வழிகட்ட பிரிவுகளாக அறியப்பட்டாங்கிறது நம்மளால என்ன செய்ய பார்க்க முடிகிறது, பார்க்கிறோம். அப்ப இதான் தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத்துடைய விஷயத்துல நாம் நடந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, படிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் தஆலா தனக்கு என்ன பெயர் பண்பு இருக்கு என்று சொல்லி காட்டுகிறானோ அதை அப்படியே நம்ம நினைச்சு நடக்க வேண்டும். அதை அப்படியே நம்ம நினைச்சு பின்பற்ற வேண்டும். அதுல எந்த வித என்ன செய்யக்கூடாது, விளக்கங்களோ, அது எந்த விதமான ஓமானங்களோ, ஒப்பு ஓமானங்களோ என்ன செய்யக்கூடாது, கூறக்கூடாதுங்கிறதான் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கடைசியா பாருங்களேன், அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்தில் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும். முதலாவது விஷயம்,
அதை மறுக்க கூடாது. அல்லாஹ்வின் பண்புகளுக்கு மாற்று விளக்கம் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வின் பண்புகளை படைப்பினங்களோடு நினைச்சு ஒப்பிடக்கூடாது. இது முக்கியமான விஷயம். இந்த 4 விஷயங்கள் நீங்க ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். 1, அதை மறுக்க கூடாது. அவற்றுக்கு மாற்று விளக்கம் கூறக்கூடாது. அல்லாஹ்வின் பண்புகளை படைப்புகளோடு நினைச்சு ஒப்பிடக்கூடாது. அதற்கு உதாரணம் சொல்லக்கூடாது. இந்த 4 விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள். அதை மறுக்கக்கூடாது. அல்லாஹ்வின் பண்புகளுக்கு மாற்று விளக்கம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்வின் பண்புகளை படைப்பினங்களோடு நினைச்சு ஒப்பிடக்கூடாது. அதற்கு உதாரணம் சொல்லக்கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம்தான். இந்த விஷயத்தில் நாம் அல்லாஹ்வுடைய அந்த அஸ்மா சிஃபத்துடைய விஷயத்தில் இந்த அடிப்படையில் நாம் நடந்து கொண்ட மட்டும்தான் நம்முடைய விஷயத்துல மார்க்கத்துல குழப்பமோ இந்த மாதிரியான ஒரு வழிகேடோ வராமல் நம்ம நினைச்சு முடியும், பார்த்து கொள்ள முடியும். ஓகேவா? அப்போ தௌஹீத் என்பது தௌஹீதினுடைய வகைகளை பொறுத்த வரைக்கும் 3 அம்சம் நம்ம நினைச்சு படித்திருக்கிறோம். இதான் சுருக்கமான அம்சங்கள். விரிவான அம்சங்களை படிக்கலாக இருந்தால் நம்ம அதற்கு நேரங்கள் நம்ம நினைச்சு செலவிட வேண்டியிருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் கூடுதலான விஷயங்கள், அதாவது நம்முடைய அக்கீதாவுடைய சப்ஜெக்ட்ல இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்கு. என்ன சப்ஜெக்ட்னா இஸ்லாத்தில் தோன்றிய வழிகட்ட பிரிவுகள். யாரெல்லாம் இஸ்லாத்துல வழிகட்ட பிரிவுகள் என்று அறியப்பட்டாங்க, அவங்களுடைய தோற்றத்தினுடைய பின்னணி என்ன, அதை சுருக்கமான முறையில இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம என்ன செய்யும், இன்னொரு கிளாஸ்ல ஒவ்வொரு பிரிவுகளை பத்தி நம்ம நினைச்சு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ரொம்ப அக்கீதாவுடைய பாடத்துல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். வெறுமனையாக இதை ஒரு தனி சப்ஜெக்டாக சில இடங்கள் நடத்தப்படுவது உண்டு. ஆனால் நம்முடைய பாடத்திட்டத்துல இவங்களை ஒரு பாடமாகவே நம்ம வச்சு இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ஏன்னா ரொம்ப அவசியம். அக்கீதால இவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு சீர்கேட்டையும் வழிகேட்டை என்ன செஞ்சாங்க, விளைச்சிருக்கிறாங்க. இவர்களையே இன்னைக்கும் இவர்கள் ஏன் இஸ்லாம் அஹ்லு சுன்னத்தினுடைய இமாம்கள் இவர் வழிகட்ட பிரிவுகள் ஏன் இவர்களை அடையாளம் காட்டுறாங்க, அவர்களுடைய பிரிவுகளை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல ஒவ்வொரு பிரிவுகளை பத்தி நம்ம நினைச்சு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? கவாரிஜிகள்னா யார், அதாவது இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் முதலாவது யார் வழிகட்ட பிரிவா அறியப்பட்டாங்க, அவங்களுடைய தோற்றம் எப்படி, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி, அதனுடைய காரணிகள் பின்னணி காரணிகள் என்ன, அவருடைய கொள்கைகள் என்ன, அவர்கள் அவர்கள் இஸ்லாமுடைய பார்வையில் அஹ்லு சுன்னாவுடைய பார்வையில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களோடு நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது போன்ற விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யும், ஒவ்வொரு வகுப்பா நம்ம என்ன செய்யும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக தௌஹீதுக்கு நேர் மாற்றமான ஒரு சொல் ஷிர்க். தௌஹீத் எப்படி அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தல் என்பதை நம்ம படிச்சோமோ, அதற்கு நேர் மாற்றமான ஒரு சொல்லுதான் ஷிர்க்ங்கிற வார்த்தை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷிர்க் அப்படி சொன்னா இணை வைத்தல் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்ப தௌஹீதுக்கு நேர் மாற்றமான ஒரு வார்த்தை, ஒரு சொல் என்று சொன்னா ஷிர்க் தான். எப்படி தௌஹீத் நாம் படிச்சோமோ, தௌஹீதினுடைய விளக்கங்களையும் தௌஹீதுடைய வகைகளை நம்ம எப்படி படிச்சோமோ, அதுபோல ஷிர்க்கினுடைய விளக்கத்தையும் ஷிர்க்கினுடைய வகைகளை நம்ம நினைச்சு படித்துக் கொள்ள வேண்டும். எப்படி தௌஹீதுடைய விஷயத்துல எந்த ஒரு என்ன செய்யக்கூடாது, களங்கமோ தௌஹீதை விளங்குற விஷயத்துல குறைவோ நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் நாம் அதை என்ன செஞ்சோம், தௌஹீதை பத்தி படிச்சோம். அதே போல ஷிர்கை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஷிர்கை பொறுத்த வரைக்கும் எந்த ரீதியிலும் எந்த ஒரு வடிவத்திலும் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய கலந்து விடக்கூடாது. அப்ப அதை பற்றி நாம் தெளிவாக படிக்க வேண்டிய ஒரு அம்சம் இருப்பதனால நம்ம என்ன செய்யணும், ஷிர்கை பற்றி படிக்க வேண்டும். அப்போ இன்ஷா அல்லாஹ் இது ரொம்ப ஷிர்கை பற்றி படிக்கணும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்ஷா அல்லாஹ் அதை குறித்தான ஒரு சிறிய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல மனுஷன் படிக்கும் இன்ஷா அல்லாஹ். ஷிர்குடைய பாடத்தை முடிச்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் வழிகட்ட பிரிவுகள், இஸ்லாத்தினுடைய வழிகட்ட பிரிவுகள் யாரு, எப்ப தோன்றினாங்க, அது தோற்றுவித்தது யாரு, இது போன்ற அம்சங்களை மனுஷை படிக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? தௌஹீதை எந்த அளவுக்கு நம்ம படிச்சோமோ அது போல ஷிர்க்க நம்ம நினைச்சோம் தெளிவான முறையில படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வகுப்புல இன்னைக்கு எப்படி இன்ஷா அல்லாஹ் நீங்க நேரமா கலந்து கொண்டீங்களோ அது போல இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு நேரம் அனுப்பிச்சிருக்கோம், கலந்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகள் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் தாலா உங்களுக்கு இந்த வகுப்பின் மூலமாக இந்த கல்வி கொடுக்கப்படுகிற அது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அதை தவற விட்டுறாதீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இல்மை கொடுத்திருக்கிறானோ அந்த இல்மை கொண்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாம் வரக்கூடிய வகுப்புல நிச்சயம் இந்த கல்வி நம்ம நிச்சயம் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். மறக்காம கலந்துக்கோங்க, விடுபடுத்துறாதீங்க. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து நம்மளால எந்த அளவுக்கு மார்க்கத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் அக்கீதாவை சரியாக படிக்கிறோமோ, எந்த அளவு அக்கீதாவை நாம் உறுதியாக இருக்கிறோமோ அதை குறித்து தான் நம்முடைய அமல்கள் என்ன செய்யப்படும், அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில நாம் அக்கீதாவை சரியாக புரிந்து விளக்கமாக தெரிந்தால் மட்டும்தான் இஸ்லாத்துல நம்ம நிச்சய முடியும், உறுதியாக நிலையாக சரியாக நினைச்சு பயணிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கொள்கையில் எந்த ஒரு களங்கமோ, கொள்கையில எந்த ஒரு தவறோ வந்துவிடக் கூடாது என்பதற்காகதான் நம்ம என்ன செய்யறோம், அந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம எடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல அதை பற்றி விளக்கமாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குல்லாஹ் கைர். இன்ஷா அல்லாஹ் துவா கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் அந்த துவானுடைய உங்களுக்கு நான் ஆடியோவா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இரவு நான் போட்டுவிடுறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.